Hi friends, welcome to Nandini cooking channel. இன்னைக்கு நம்ம சேனலில் சுவையான அரிசி பருப்பு சாதம் தான் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இது ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம். இது ஒன் பார்ட் ரெசிபி தான், ஆனால் டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். நீங்கள் குழந்தைங்களுக்கும் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த அரிசி பருப்பு சாதம் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இதே மாதிரி இன்னும் நிறைய ரெசிபிஸ் நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்கும். அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இன்றைக்கி நான் இந்த ஒரு டம்ளரில் அரிசி எடுத்திருக்கேன். இப்போ ஒரு டம்ளர் ரைஸுக்கு அதில் 1/4 டம்ளர் அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்துக்கோங்க. இதுதான் அளவு. இப்போ ஒரு டம்ளர் எடுத்தீங்க அப்படின்னா அதில் 1/4 டம்ளர் அளவுக்கு நம்ம பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கழுவிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். இப்போ நம்ம அரிசி பருப்பு சாதம் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நீங்கள் நல்லெண்ணெய் சேர்த்து செஞ்சிங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போது எண்ணெய் சேர்த்தாச்சு. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போது எண்ணெயில் கடுகு உளுந்தம் பருப்பு நல்லா பொரிய ஆரம்பித்ததும் ஒரு 10 மிளகு சேர்த்துக்கலாம். அடுத்து 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகமும் நல்லா பொரிஞ்சு வந்த உடனே இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போது இது எல்லாத்தையுமே நல்லா எண்ணெயில் வதக்கி விடுங்க. இப்போது அடுத்து இதில் நம்ம சின்ன வெங்காயம் தான் சேர்க்க போகிறோம். சின்ன வெங்காயம் சேர்த்து செஞ்சீங்க அப்படின்னா தான் டேஸ்ட் நல்லா இருக்கும். சின்ன வெங்காயம் இல்லை அப்படின்னா பெரிய வெங்காயமும் சேர்த்துக்கோங்க. இன்றைக்கி நான் ஒரு 20 சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அது கூட ஒரு பச்சை மிளகாவையும் சேர்த்துக்கிறேன். இப்போது இதை எல்லாத்தையுமே நல்லா எண்ணெயில் வதக்கி விடுங்க. இப்போ பாருங்கள், நல்லா நம்ம எண்ணெயில் வெங்காயம், மிளகு, சீரகம், பச்சை மிளகாய் எல்லாத்தையுமே நல்லா வதக்கி விடுறோம். இந்த ஸ்டேஜில் நம்ம இதில் பூண்டு சேர்த்துக்கலாம். 4-5 பூண்டை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம அதையும் எண்ணெயில் சேர்த்து வதக்கும்போது ரொம்பவே டேஸ்ட் நல்லா இருக்கும். இப்போது இந்த மாதிரி நல்லா வதங்குற வரைக்கும் வதக்கி விடுங்க. இப்போது அடுத்து இதில் நம்ம தக்காளி சேர்த்துக்க போகிறோம். இன்றைக்கி நான் ஒரு மீடியம் சைஸ் நல்லா பழுத்த தக்காளியை சேர்த்துக்கிறேன். இப்போது அதையும் நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி நல்லா மசிகிற வரைக்கும் நல்லா அதை வதக்கி விடுங்க. இப்போது தக்காளி சீக்கிரம் வதங்கிறதுக்காக தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போது உப்பும் சேர்த்தாச்சு. அதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது அடுத்து இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இப்போது காரத்துக்கு நம்ம ஏற்கனவே ஒரு பச்சை மிளகாய் போட்டிருக்கோம். அதனால் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் மட்டும் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு காரம் அதிகம் தேவைப்பட்டது அப்படின்னா நீங்கள் 1 டீஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். இப்போது இதை எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த அரிசி பருப்பு சாதம் நீங்கள் குழந்தைகளுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இது ரொம்பவே சத்தானதும் கூட. இப்போது இதை நல்லா நம்ம வதக்கி விட்டாச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற அரிசியையும் பருப்பையும் இதில் சேர்த்துக்கலாம். அரை மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போது இந்த மாதிரி சேர்த்துட்டு அந்த அரிசியையும் பருப்பையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது இதுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கணும். நீங்கள் பருப்புக்கு தண்ணிக்கு அளவு வைக்க தேவையில்லை. நீங்கள் எப்பவும் போல் அரிசிக்கு வைக்கிற அதே அளவு தண்ணியவே நீங்கள் வச்சுக்கலாம். நான் எப்போயுமே 1 டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் தண்ணி வைப்பேன். அதனால் இன்றைக்கி நான் 1 டம்ளருக்கு 3 டம்ளர் தண்ணி வைக்கிறேன். நீங்கள் தண்ணி வைக்கும்போது பருப்புக்கு தேவையில்லை. நீங்கள் அரிசிக்கு மட்டும் அளந்து வச்சா போதும். இப்போ நான் 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டேன். இப்போது இதில் உப்பு காரமெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நான் எல்லாத்தையுமே பார்த்துட்டேன். இப்போ இதுக்கு மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளை தூவி விட்டுறலாம். இப்போ குக்கரை மூடி 3 விசில் வர வரைக்கும் விட்டுறலாம். இப்போ 3 விசில் வந்துருச்சு. இப்போது இந்த அரிசி பருப்பு சாதத்தில் கடைசியாக 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் நெய் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சூடான சாதத்தில் நெய் சேர்ந்துட்டு அதையும் கலந்து விட்டுக்கோங்க. அப்போ சாப்பிடும்போது இன்னுமே உங்களுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம ரொம்பவே ஈஸியாக ஒரு 10 மினிட்ஸில் அரிசி பருப்பு சாதம் செஞ்சு முடிச்சிட்டோம். இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது செய்கிறதும் ரொம்பவே ஈஸி தான். இப்போ பாருங்கள், கரெக்டாக 3 விசில் கரெக்டாக இருக்குது. சாதமும் நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு.
இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய ரெசிபிஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு கொடுத்துருங்க.